உமா, நான் ஆபீஸ் புறப்படுறேன். ஆமா, என்னமோ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க. சரி, நான் கிளம்புறேன். என் மாமுலங்க. எது? அதான். என்னங்க இது, குழந்தைங்க இருக்காங்க? குழந்தைங்க இருந்தா என்ன? இருந்தா என்னவா? அட, பொட்டு வைக்க சொன்னா இவ்வளவு வைக்கப்படுற? பொட்டா? ஆமா. என்னமோ போங்க. நான் வேற என்னமோ நினைச்சேன். பணக்காரங்க எல்லாம் வெளியே போகும்போது இப்படி பொட்டெல்லாம் கேட்க மாட்டாங்களாம், முத்தம் தான் கேட்பாங்களாம். உமா, நீ கூட ஸ்டிக்கர் போட்ட விட்டுட்டு அழகா குங்குமம் வச்சுக்க கூடாதா? ஸ்டிக்கர் போட்டு வச்சாதான் மத்தவங்க நம்மளை பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. குமாரு சுமதி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க போலாம். உமா, நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பஸ்லயே வீட்டுக்கு போயிடு. என்ன பஸ்ல நம்மள அழைத்து சொல்றீங்க? கல்யாணம் இந்த 7 வருஷத்துல நானமோ தினமும் டாக்ஸில போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ரோடுமா? என்ன ரோட்ல? நீங்க மட்டும் பஸ்ன்னு சத்தமா சொல்லலாமா? மத்தவங்க கேட்ட நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, நான் வரேன். ஏங்க, அந்த டிஃபனை மிச்சம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. 2 பெண்டாட்டிக்காரன் தற்கொலை. இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? முட்டா பைய. என்னங்க? என்ன? நான் தான் ஊர்ல இருந்து வரேன் போன் பண்ணிட்டேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளையை நீ பெத்து விட்டா உனக்கு கூட சேர்த்து வர வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. எப்பக்கா வந்த? இப்பதான். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா, என் மேல எந்த தப்பு இல்ல, மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனேன். அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தேன் செருப்பால் அடிப்பேன். நாமடி 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்தினும் லைசன்ஸ் கட்டிட வேண்டியதுதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற? வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படும். எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க, குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலாம்னு இருந்தேன். நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துடி. ஏன்டி இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால தானே. சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்ப நடத்தி குப்பை கொட்டுற? ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது. அளவு கத்து கொடுக்கறப்பா. ஏண்டி உன் புருஷன் நான் தான் உனக்கு தெய்வம். நான் சொன்னதை செய்யாம சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியமா? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் கார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுட்டேன். வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க, ஞாபகம் வச்சுக்க. ஹலோ மணி, எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி சொல்லிட்டு வராம இருப்போமா? ராவு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும். வாங்க, உங்களுக்காக எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க கேட்க போறோம். ஏய், வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆடி அசிஞ்சு வைய, சீக்கிரம் வைடி. என்னது சகப்பா? ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க. சுகருங்களா? ஏய், சுகருங்கறல்ல ஸ்வீட்டை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. போய் சக்கரைல காப்பி எடுத்துட்டு வா. போடி. ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க. கொண்டு வருவா. வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல பாயிண்ட்க்கு வாங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? பாயிண்ட்க்கு 100 ரூபாய் கட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுல யாரும் கடன் சொல்லக்கூடாது. எடுத்துங்க. என்னங்க இது காபி? சூடே இல்லாம இருக்கு. முந்தானத்து போட்டதா? சூடு இல்லையா? ஏண்டி உன்னை சுகர் இல்லாம தானே எடுத்துட்டு வர சொன்னேன். சூடு இல்லாம உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி எய்த்து பேசுற? அடி நாயே. கால்ஃப்ளவர் 5 ரூபா. முட்டைக்கோசு கிலோ 8 ரூபா. தக்காளி 8 ரூபா கிலோ. இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கிறதே இல்லையா? இருக்குதம்மா.
சரி தக்காளி 1 கிலோ போடு. தமிழ்நாடு பரிசு சீட்டு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய். காக்கில போட 1 லட்சம் ரூபாய். ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வாங்கம்மா. நாளைய குழுக்கள் முதல் பரிசு 1 லட்சம். 1 லட்சம் ரொம்ப கம்மிப்பா. காசு தானே கொடுக்குறோம். மணிப்பூர், அசாம், சிக்கிம், நேபாள் எதுல 10 லட்சம் பேப்பர்ல படிச்சேன். பூட்டான்மா. பூட்டானா? டிக்கெட் விலை என்ன? 10 ரூபா. வருஷத்துக்கு விலை ஏத்துறதா? பா என்னம்மா? பாரு காய்கறி இன்னைக்கு வேணா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். யோ பாத்தியா, காய்கறி வாங்க வச்சிருந்த காசுல லாட்டரி சீட்டு வாங்கிடுச்சு. நல்ல பொம்பளை. இந்தா மா கிளிப்புமா. ஏண்டா 10 ரூபாய்க்கு கிளிப்பு கொடுக்க கூடாதா? டெய்லி யாரா கொடுக்குற? ஏய் உமா, கீதா, உமா இங்க வா. எவ்வளவு நாளாச்சு பார்த்து? 4 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டு எங்க பார்த்தோம்? ஆமால, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 2 குழந்தைங்க. ஆமா, உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு? உண்மையை சொன்னா நம்மள பத்தி கேவலமா நினைச்சிருவாளோ? எதுக்கு விகட்ட போய் அதெல்லாம்? எக்ஸ்போர்ட், பெரிய பிசினஸ், ரொம்ப பாப்புலர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. எனக்காக 4 பங்களா 2-3 கார் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கேன். ஆனா உன்னை பார்த்து தெரியவே இல்லையே. எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா. நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. 4 கார் வச்சுட்டு நடந்து வரேனா? அவ்வளவு சிம்பிளா நீ? அது வந்து கீதா, 2 குழந்தைங்க ஆயிப்போச்சா, உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு. அதான் டெய்லி காலையில கொஞ்சம் நடந்தா மெலிவேன்னு அவர் சொன்னாரு. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். உன் வீடு எங்க இருக்கு? அண்ணா நகரியே. வா, கார்ல டிராப் பண்றேன். ஐயோ, நடந்து போகணும் தானே, கார்லயே வரல. ஒரு நாள் கார்ல போனா வெயிட் ஒண்ணு ஏறாது. வா போலாம், பேசிக்கிட்டே போலாம்ல. இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு கீதா? என்னடி ஒண்ணு பேசாம வர? ஒண்ணு இல்ல. இந்த கார் என்ன விலை இருக்கும்? கிண்டலா? 4-5 கார் வச்சிருக்கேன், உனக்கு கார் விலை தெரியாதா? இல்ல இதே மாதிரி ஒரு கார் போன வாரம் வாங்கணும். அதான் விலை முன்ன பின்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க உன் பங்களா? அதான் தேடிட்டு இருக்கேன். உன் பங்களாவை நீயே தேடுறியா? என்ன விஷயம் தெரியுமா? 2-3 பங்களா இருக்கு எனக்கு. அதான் சமயத்துல யாருன்னா கேட்டா நானே குழம்பிடுவேன். இதான் நிறுத்து. இதுதான் என் பங்களா. எங்க இந்த வாட்ச்மேன்? அட, ஒழுங்கா வேலை செய்யாம ஊர் சுத்த போயிட்ட போல இருக்க. உன்னை அழைச்சிட்டு போய் வீடுலாம் சுத்தி காமிக்கலான்னு பார்த்தா சாவி என்கிட்ட இல்லையே. சாவி என்கிட்ட இருக்கு. இது ஏன் பங்களா. உமா, நீ படிச்சப்ப எப்படி இருந்தியோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. ஏன் இப்படி போய் சொல்லணும்? நீ வசதியானவனு போய் சொன்னாதான் நான் உன்னை மதிப்பேன் நினைச்சியா? உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி நீ என்ன மட்டும் ஏமாத்தல. உன் புருஷன் அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட. உமா, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு சொர்க்கமா தெரியணும். இல்லன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். இனிமேலாவது இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாரு. இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே நீ ஏமாத்திக்குவ. ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். நான் போய் தொழில கவனிக்கிறேன். எஸ் மேடம். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வேணும். தரேன் மேடம். இது இருக்கே. சாரி மேடம், ஏற்கனவே இதை ஒருத்தர் வாங்கிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க. இது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. சப்ளை வேற இல்ல, வேற எங்கேயும் கிடைக்காது மேடம். இல்ல, எனக்கு நீங்க இதை தந்துதான் ஆகணும். உங்க கடை விலை என்னன்னு சொல்லுங்க, ஒரே செக்கா கொடுத்துறேன். இது என்ன பெரிய வம்பா போச்சு? வாங்கினவங்க இங்க இருக்காங்க மேடம், வேணும்னா போய் பேசி பாருங்க. கேமராவா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேப் ரெக்கார்டர் நீங்க வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. இது எனக்கு வேணும். என்ன விளையாடுறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன். இல்லீங்க, இது கிடைக்காம காலையில இருந்து எத்தனை கடை ஏறி இறங்கி இருக்கேன் தெரியுமா? இல்ல, இது எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அடையாம விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் என் புருஷனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஆசையா வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். பரிசையே பெருசா தந்தா உங்க புருஷனுக்கு பெரிய டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாரு. ஆனா அதுக்கெல்லாம் 10,000 ரூபா ஆகும். அந்த அளவுக்கு பணம் நான் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்களும் இருக்கப்பட்டவங்க தான். தேங்க்யூ. ஹலோ, அந்த 10,000 ரூபாய் டேப் ரெக்கார்ட் எடுங்க. இதோ எடுக்கிறேம்மா. தம்பி, அம்மாக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. 1000 ரூபாய்க்கு தண்ணி கூட இல்ல. 10,000 ரூபான்னு சொன்ன உடனே கூல் ட்ரிங்க்ஸா?
சரி 2 கொண்டு வர சொல்லுங்க. ராதன் எத்தனை லோடுன்னு கரெக்டா செக் பண்ணீங்க? சரிங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. எனக்கு பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சின்ன கிஃப்ட். உங்க வாழ்த்து மட்டும் போதும், கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். இந்த டேப் ரெக்கார்டரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா? இல்லைங்க, நான் சொல்றத கேளு. வாங்கிக்கங்க, உங்களுக்கு பிடிக்கும். கேட்டீங்கன்னா மனசுக்கும் பிடிக்கும். இல்லைங்க, இப்ப நீங்க இதை வாங்கல, இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, கொடுங்க வாங்கிக்கிறேன். ஆனா இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னம்மா டேப் ரெக்கார்ட்லாம் திருஷ்டி சுத்துறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இதை எடுத்துக்கிட்டு வரச்ச அந்த டப்சா கண்ணி கோமதி முறைச்சுக்கிட்டே இருந்தா, அவ கண்ணு பற்றக்கூடாதுன்னு தான். வா பாக்கலாம். ஹலோ Happy birthday to you. வெரி குட் வெரி குட். இந்த பெட்டி அங்கோட்டு வைங்க, ஓடுங்க. என்ன பாக்குற? உனக்கு அப்புறமா தரேன். நீங்க எனக்கு தர்றது இருக்கட்டும், உங்களுக்கு நான் பிறந்த நாள் பரிசா ஒண்ணு தரப்போறேன். என்னது? அம்மா, இது என்ன விலை? 10,000 ரூபாய். உனக்கு ஏதாவது எவ்வளவு பணம்? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியா? அதெல்லாம் கௌரவ குறைச்சலுங்க, ரொக்கமா கொடுத்து வாங்கினேன். ரொக்கமா கொடுத்தியா? பணம் எப்படி வந்துச்சு? அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. சேர்த்து வச்ச 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக சின்னதா ஒரு டேப் ரெக்கார்ட் வாங்கலாம்னு கரெக்ட் பண்ணேன். வாங்கிட்டேன். அங்க பார்த்தா பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணு பைத்தியக்காரி, நான் வாங்குற அதே டேப் ரெக்கார்ட் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. தர முடியாதுன்ட்டேன். 10,000 ரூபாய்க்கு பெரிய டேப் ரெக்கார்ட் வாங்கி தரேன், இதை கொடுன்னு கெஞ்சுறா. உங்களுக்காக வாங்குறதாச்சுன்னு யோசிச்சேன். 9,000 ரூபாய் லாபம் வருதாச்சுங்க, ஏன் விடுவானே? அதான் அதை கொடுத்துட்டு இந்த டேப் ரெக்கார்ட் வாங்கிட்டேன். நீ சின்னதா வாங்கின டேப் ரெக்கார்டர் இதுவா பாரு. ஆமாங்க, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? நீ சொன்ன பைத்தியக்காரி வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட பொண்ணுதான். பர்த்டே கிஃப்டா கொடுத்தா. ஐயோ, அடாடாடாடா, இன்னைக்கு யார் முதல்ல முடிச்சுன்னு தெரியலங்க. 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டர் நம்ம கைக்கு வந்துச்சு பாருங்க. மொத்தத்துல 10,000 ரூபாய் லாபம். என்னமோ போங்க. ஏங்க இதை பாத்தீங்களா? நான் வாங்க பதில கேசட்டே இல்லைங்க. இப்ப பாருங்க, ஒரு கேசட் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? நான் கவனிக்கல. என்னமோ போங்க, ஒரு கேசட் லாபம். ஆன் பண்ணட்டுமா? பாலு, மனசுல இருக்கிறத நேர்ல சொல்ல முடியல, அதனால இந்த டேப் ரெக்கார்டர் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். உங்களை முதல்ல பார்த்தப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ உங்களை ரசிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என் கற்பை காப்பாத்தினப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஏன்னா என் மனசுல வெறும் நன்றி மட்டும் இல்ல, காதலும் இருந்திருக்கு. ஐ லவ் யூ பாலு. இந்த டேப் ரெக்கார்டர் உங்ககிட்ட கொடுக்கறப்போ இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இப்போ என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. வடிவேலா, ஆறுமுகா, கந்தா, குமரா, ஞான பண்டிதா, வாரத்துல 2 நாள் 5 ரூபாய் அர்ச்சனை தட்டு வாங்கி அர்ச்சனை பண்றேன். என்ன இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டே. அன்னைக்கு டேப் ரெக்கார்டர் கடையில 10,000 ரூபாய் எடுத்து தந்தப்ப என்னமோ அவளை பைத்தியக்காரி நினைச்சேன். கடைசியில என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவா போல இருக்கு. என் வீட்டுக்கார மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அழகா வசதி உள்ள ஒருத்தி லவ் லவ்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா எந்த ஆம்பளையும் கொஞ்சம் அசைஞ்சுதான் போவாங்க. அதான் பயமா இருக்கு. மண்டபத்துல நின்னு புலம்புற அளவுக்கு பண்ணிட்டியே, எனக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். என்னமா போ ஞான பண்டிதா. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பாலு பிரியா. பாலு உமா. ஞான பண்டிதா, அவளே என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ பேர வாயில வருதே, கொடி வச்சுட்டா போல இருக்கு. எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். காசு கொடுக்காம ஐயர் ஏமாத்தியாச்சு. அதான் போன வாரம் 50 காசு கொடுத்தேன். சும்மாவா கொடுத்துட்டு இருப்பாங்க? இவ்வளவு தேங்காய் சட்னிக்கு தேவைப்படுமா? ஐயோ ஐயோ, இவன் எங்க இங்கேயும் வர்றா? என் புருஷனதான் பிடிச்சிருக்கானா? நான் கும்புற சாமியை பிடிச்சிட்டாளா? ஞான பண்டிதா. வாங்க. அர்ச்சனை 6 பேருக்கு. அவர் பேருக்கு. அவர் பேருக்கு என்ன? பாலு. கல்யாணம் ஆயிடுதா? அவருக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஆகல. ஆனா அவருக்கு எனக்கு சீக்கிரம் ஆயிடும்.
ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் தேவன். ஏய், என்ன திமிரு இருந்தா ஏன் புருஷன் பேர் கல்யாணம் பண்ணுவ? ஓ, நீங்க தான் அவர் ஒய்ஃபா? நானே உங்களை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அழக்காத. எந்த தைரியத்துல என் புருஷன் பேருக்கு அர்ச்சனை பண்ணாத சொல்லு. தைரியத்துல இல்ல, அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல. பாசம் வச்சிருக்கியா? என்ன லூசா நீ? அவருக்கு 2 பிள்ளைங்களும் அழகான பொண்டாட்டி நானும் இருக்கேன். இனிமே நானும் பொண்டாட்டியா இருக்கேன். என்ன பார்த்தா அவனுக்கு இழிச்சு வர மாதிரி தெரியுதா? இன்னைக்கு 2 என்ன போறீங்க? நீங்க 2 பேரும் கும்புற சாமியை பாத்தீங்களா? முருகப்பெருமான். வலதைய பக்கம் வள்ளி, இடதைய பக்கம் தெய்வான அவருக்கே 2. ஐயரே, உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டமா? உள்ள போய் பூஜை பண்ணு போ. பஞ்சாயத்து இல்லம்மா, அனுபவத்துல சொல்றேன். எனக்கு ஆத்துல 2 தான் போங்க. உனக்கே 2? பாத்தியாவுமா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. தெய்வானே நீ இருக்க, வள்ளியா நான் இருக்கேன். என் புருஷன் முருகனா முட்டை அவரையும் கூட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்து போல இருக்க. ரொம்ப பேசிட்டே போனீங்கன்னா நான் பொல்லாத ஆயிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன். 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்பவே என்ன பத்தி நீ புரிஞ்சிருப்ப. அதுக்காக 50,000 ரூபாய் கொடுத்துட்டு என் புருஷனை கூட்டிட்டு ஓடிலாம் பாக்குறியா? 50,000 இல்ல, 1 லட்சம் தரேன். எது 1 லட்சமா? ஆண்டவ சன்னிதானத்துல பொண்டாட்டிக்கிட்டே புருஷனை பேரம் பேசுறியா? ஐயோ, என்னடா இது? பொம்பளைங்க உங்களாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. விவசாய வியாபாரம் இருக்க இருக்க காசு இருந்துட்டு என்ன வேணாலும் செஞ்சதா? என்ன நினைச்சிருக்க மனசு? அத்தாதுன்னு சொல்லு, 10 லட்சம் தரேன். எப்பா இருந்தாலும் ஒரு பொட்டச்சுக்கு இந்த அளவுக்கு நெஞ்சல் இருக்கவங்களா தெரியுமா? தொடக்கத்துக்கு வரா என்னவோ? என்ன 50 லட்சம் தரேன். 50 ஞானப்பட்டிதா? இந்த மாதிரி 50 லட்சம் சொன்னா நான் கூட வாங்கிட மாட்டோம். உனக்கு வேணாலும் பெருசா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண 1 கோடி ரூபாய் தரேன். பணத்துமில்ல பேசல, அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துலதான் சொல்றேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சா உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அதனால அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவெடு. வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தே. ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுகுண சுவாமிகளே. இன்னும் நீ தூங்கலையா? என்னமோ கோடி ரூபாய் கையில வச்சுட்டு இருக்குமா? என்ன யோசனை? தூங்கு. நான் ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா? நான் எப்பவுமே சொன்னதை செய்வேன், செய்யறத சொல்வேன். கோயில்ல உனக்கு தரதா சொன்ன 1 கோடி ரூபாய் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட சந்தோஷமும் இதுல அடங்கி இருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. முருகா, 1 கோடி, 1 கோடி. அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவெடு.